12ஆம் வகுப்பு அன்பு மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம். இயல் 1ல் இருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத தமிழ், அதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இயல் 1ல் கவிதை பேழை, இதில் தண்ணீர் இல்லாத தமிழ் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த நூலில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் உரை மேற்கோளில் இருக்கக்கூடிய பாடல். தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான நூல் அப்படின்னா இலக்கண நூல். நமக்கு நிறைய மாணவர்களுக்கு இலக்கண நூல்கள் தெரியாது. தொல்காப்பியம், நன்னூல், தண்டி அலங்காரம், யாப்பருங்கல காரிகை, நம்பியகப்பொருள், புறப்பொருள் வெண்பா மாலை, தொன்னூல் விளக்கம், வீரச்சோழியம், இப்படி நிறைய இலக்கண நூல்கள் நம்மகிட்ட என்ன செய்து இருக்குது. அதில் ஒன்று இந்த தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி. இவர் வடமொழி ஆசிரியர். வடமொழியில் காவிய தர்சம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். அலங்காரம் அப்படின்னாலே நம்ம எல்லாம் அணிகளெல்லாம் போட்டு தான் என்ன செய்வோம், அலங்கரிப்போம். அதனால் அணி பற்றி கூறக்கூடிய நூல் அப்படின்னு இந்த தண்டி அலங்காரத்தை கூறலாம். அதனால் அணி இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் இந்த தண்டி அலங்கார நூல். இந்த நூலில் 3 பிரிவுகள் இருக்கிறது. என்னதெல்லாம்னா பொதுவியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என 3 பெரும் பிரிவுகள் உடையதாக இந்த நூல் இருக்கிறது. இலக்கண நூலார், உரையாசிரியர்கள் நிறைய பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது இந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். பாடப்பகுதியில் பொருள் அணியியலில் உள்ள ஒரு பாடல் நமக்கு உரை மேற்கோள், உரை எழுதும்போது எடுத்துக்காட்டுக்கு பாடல் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி வந்த பாடல் தான் நமக்கு இப்போ பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த நூல் காவிய தர்சம் அப்படிங்கிற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்த நூலினுடைய ஆசிரியர் தண்டின்னு பார்த்தோம். அவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி அணி இலக்கணம், நிறைய நூல்கள் அந்த இலக்கணத்தோடு சேர்ந்து அணி இலக்கணத்தையும் சேர்த்து சொல்லும். சில நூல், இந்த தண்டி அலங்காரம் பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் மட்டும் சொல்லக்கூடிய நூல். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேர்வுகளில் வினாவாக கூட என்ன செய்கிறாங்க, உள்நிலை வினாவாக இன்சைட் கொஸ்டினாக கேட்குறாங்க. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் அல்ல தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம், இந்த 3 நூல் தான் இருக்குது. 2 அலங்காரம், ஒரு ஆனந்தம். அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடியது. அணி இலக்கணத்தையும் கூறக்கூடியது, அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இருக்கிறதுல மீதி 4 இலக்கணத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் எதலானா இந்த தொல்காப்பியம், வீரச்சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம், இந்த நூல்கள்லாம் அணியையும் மற்ற இலக்கணத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய நூல்கள். இது நமக்கு 1 மதிப்பெண் வினாலையும் கேட்கலாம், 2 மதிப்பெண் வினாலையும் இது கொடுத்து கேட்கலாம். அடுத்ததான் நுழையும் முன் பகுதி. இதில் பாருங்க, வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது எது? தமிழ்மொழி. அடுத்து நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தது, கடலினும் ஆழமானது அப்படின்லாம் சொல்லப்படுறது நம்முடைய தமிழ்மொழி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த மொழியை பற்றி ஒரு சில பாடல் தான் நமக்கு இங்கே கொடுத்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தமிழன்னையின் படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல் பாருங்க. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, ஏங்கொழிநீர் ஞாலத்து இருள் அகற்றும், ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று, ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இதில் ஓங்கல், ஓங்கல் அப்படின்னா என்னன்னா மலை, மலை இடை, மலைகளுக்கு இடையே தோன்றும் சூரியன் உதிக்கக்கூடியது எங்கே அப்படின்னா மலைகளுக்கு இடையே தோன்றும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே சூரிய உதயத்தை பார்க்கும் பொழுது நாம் தெரியக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்படி மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் தொழப்பட்டு, சூரிய பகவான் தான் விவசாயத்துக்கு நமக்கு ஒளி தரக்கூடியது எல்லாமே இருக்கிறதுனால மக்களால் தொழப்பட்டு, ஏங்கொழி நீர் ஞாலத்து நீரால் சூழப்பட்ட இந்த உலகம், ஞாலம்னா உலகம், நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தின் இருளை அகற்றுவதற்காக சூரியன் என்ன செய்கிறது, தோன்றுகிறது.
அப்படின்னு இந்த 2 வரியில் முதல்ல சூரியனுக்குரிய எடுத்துக்காட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதிலே இந்த ஓங்கல் இங்கே என்னன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு மலை, தமிழ் தோன்றிய மலை அப்படின்னு பார்த்தோன்னா பொதிகை மலை. பொதிகை மலையில் தோன்றிய அகத்திய முனிவர் பொதிகை மலையில் இருந்து தமிழை வளர்த்ததாக வரலாறு கூறுகிறது. அப்படி அந்த அகத்திய முனிவர் வளர்த்த அந்த பொதிகை மலையிலிருந்து தமிழ் மொழி உயர்ந்தோர் சான்றோர்கள் எல்லாரும் தொழுது வணங்கி வளர்த்த மொழி. அந்த மொழி இந்த கடலால் சூழப்பட்ட மக்கள் வாழக்கூடிய மக்களினுடைய அக இருளை அகற்றுகிறது. சூரியன் தோன்றி வெளியில இருட்டா இருக்கிற அந்த இரவு பொழுதை பகலாக்குகிறது. அதே போல பொதிகை மலையில் தோன்றிய தமிழ் மொழியானது மக்களினுடைய அறியாமை இருளை அகற்றுகிறது. இந்த 2 அப்படி எடுத்துலாம். ஆங்கவற்றுள் அந்த 2ல மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று, குறைவுபடாத தனியாழி தனக்கென்று தனித்தன்மையை உடைய வெங்கதிர் ஒன்று. அதற்கு நிகர்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏனையது இன்னொன்று என்னன்னா தன்னேர் இல்லாத தமிழ், தனக்கு நிகரே இல்லாத தமிழ் மொழி. 2 அக இருளை அகற்று, ஒன்று புற இருளை அகற்றுகிறது, இன்னொன்று அக இருளை அகற்றுகிறது. அந்த 2ல் ஒன்று எதுனா ஒன்று கதிரவன், இன்னொன்று தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. இது மனப்பாட பாட்டும் கூட. இதனுடைய பா வகை பார்த்தோன்னா நேரிசை ஆசிரியப்பா. இதில் அணி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் அமைந்த அணி என்னன்னா பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி அப்படின்னா என்ன? இரு வேறு பொருள்கள், இரு வேறு பொருள். இங்கே 2 பொருள் நம்ம பார்த்தோம். என்னதெல்லாம் பார்த்தோம்? ஒன்று கதிரவன், இன்னொன்று தமிழ் மொழி. இரு வேறு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. முதல்ல ஒற்றுமை, 2மே இருளை அகற்றுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு கதிரவன் ஒன்று இருக்கு, இன்னொன்று தனக்கு நிகரே இல்லாத தமிழ் மொழி அப்படின்னு வேறுபடுத்தி சொல்றாங்க. எப்படி? தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டாங்க. அதில் தனக்கு நிகரில்லாதது அப்படின்னு தனித்தன்மையை காட்டி வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு ஆயிட்டு. இது வேற்றுமை அணியினுடைய ஒரு பிரிவாக சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. உயர்ந்தோர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர், வெங்கதிர் பண்பு தொகை, இல்லாத அப்படின்னு வர வேண்டியது இல்லாதன் வந்திருக்கிறதுனால என்பதன் இடைக்குறை. உறுப்பிலக்கணம் கவனமாக பாருங்க. ஆனால் சின்ன வார்த்தை அப்படிங்கிறது, ஆனால் பிரியக்கூடிய முறை பாருங்க. வா அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து தான் அப்படிங்கிற சொல் வருது. வருகிறான், வருவான், இது எல்லாமே வா அப்படிங்கிறத அடிப்படை சொல். அதனால வா இங்கே வந்திருக்கிறது அதனால வேவை பிராக்கெட்டில் போட்டிருக்கோம். இந்து வந்தால அங்கே என்ன செய்யணும்? இத்து போட்டு இந்த என்ன செய்யணும்? அடைப்புக்குறிக்குள் போடணும். அடுத்து இந்த தூவை எப்படி பிரிக்கிறோம்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ வா அப்படிங்கிறது பகுதி. இங்கே அடைப்புக்குறிக்குள் போட்டாச்சுனாலே அதை என்னன்னு தான் சொல்லணும்? நம்ம குறுகியது விகாரம் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஆனது விகாரம் இல்லது குறுகியது விகாரம், இந்த மாதிரி தான் வரணும். இங்கே இத்து இருக்கிறது. முதல்ல வரக்கூடிய இத்து சந்தி. அடுத்து இதில் அடைப்புக்குறிக்குள் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஆனது விகாரம் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்த இத்து இந்த அப்படிங்கிறது எந்த காலத்தை உணர்த்துது அப்படின்னா இறந்த காலம். இறந்த கால இடைநிலைக்குள்ள எழுத்துனா தடர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இட்டு இரு என் தடரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த 4 எழுத்துக்கள் வந்தால் இது இடைநிலை பகுதியில் இந்த 4 எழுத்து வந்தால் இறந்த கால இடைநிலைன்னு நம்ம கொடுக்கணும். அடுத்து ஊ வினையச்ச விகுதி. ஊ இது 2 வந்தாலே வினையச்ச விகுதி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? கொடுத்துடலாம்.
அடுத்த வார்த்தை பாருங்க, உயர்ந்தோர். உயர்ந்தோர் உயர் அப்படிங்கிறது பகுதியாக வச்சிடலாம். இந்து வந்திருக்கு, இந்து வந்துச்சுனாலே நம்ம கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடலாம், இத்து அடைப்பு குறிக்குள் இந்து. அடுத்து தோ அப்படின்னு இருக்கு. அப்போ இத்து கூட்டல் ஓ, மீதி இருக்கிறது இரு மட்டும்தான், ஓர் போட்டாச்சு. இப்போ உயர் பகுதி, இத்து சந்தி, இந்து ஆனது விகாரம், அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆர் என்பதன் ஈற்றயல் எழுத்தான ஆ ஓவாக தெரிந்தது. இது நன்னூல்ல உள்ள செய்தி. அடுத்ததை பார்த்தோன்னா விலங்கி. இந்த கலங்கி விலங்கி எல்லாமே ஒரே மாதிரி வரக்கூடியதான், ரொம்ப எளிதானது. விலங்கு கூட்டல் இ, விலங்கு பகுதி, இ வினையச்ச விகுதி. ஏற்கனவே ஊ வினையச்ச விகுதின்னு பார்த்தோம், இ வினையச்ச விகுதி. புணர்ச்சி விதி. ஆங்கவற்றுள், இது பிரிக்கும் போது எப்படி பிரிச்சிருக்கோம், ஆங்கு கூட்டல் அவற்றுள். இங்கே இருக்கிறது கூ, கூ வந்திருக்கிறதுனாலே அங்கே முதல் விதி என்ன வந்துடணும், உயிர் வரின். உயிர் எங்கே வருது, வரின் வந்தாலே அதை வருமொழியில் பார்க்கணும். இப்போ உயிர் வரின்னா இங்கே முதல் எழுத்து ஆ இருக்கு, இது உயிர். உயிர் வரின் உக்கூறல் மெய்விட்டோடும். இந்த கூவை எப்படி பிரிக்கலாம், இக்கு கூட்டல் ஊ. இந்த உக்கூறல் இது என்ன செய்யும், மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அப்போ மெய் மட்டும் இருக்கும். அப்போ அடுத்து வர்றது எப்படி வரும், இந்த இருக்க ஆங் கூட்டல் அவற்றுள். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது மெய் எழுத்து, இங்கே இருக்கிறது உயிர் எழுத்து. இது ரெண்டும் இயல்பாகவே சேர்ந்துடும். அதனால் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி. அடுத்து பாருங்க, தனி ஆழி. தனி ஆழி அப்படிங்கிறது இங்கே இது ரெண்டும் சேர முடியாது. ஏன்னா இன் கூட்டல் ஈ. இப்போ இங்கே உயிரெழுத்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆழியில் ஆ உயிரெழுத்து, உயிரும் உயிரும் சேராது. அப்படின்னா உயிரும் உயிரும் சேரணும் அப்படின்னா அங்கே உடன்படுமை வரணும். அதுக்கு விதி ஈ ஈ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிறது. இங்கே ஈ தான் இருக்கு. இந்த ஈ வந்துச்சுன்னா அங்கே என்னது வரணும், இந்த எகரம் வரணும். அடுத்து இந்த எகரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உயிர்மெய் எழுத்து, இது மெய் எழுத்து, இங்கே உயிரெழுத்து. இது ரெண்டும் சேர்த்து மெய்யும் உயிரும் கட்டாயம் சேர்ந்துடும். ரெண்டும் சேரும் பொழுது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அடுத்து பாருங்க, வெங்கதிர். வெங்கதிர் அப்படிங்கிறதை எப்படி பிரிக்கணும்னா வெம்மை கூட்டல் கதிர். இதில் மை வந்துருச்சுனாலே கண்ணை மூடிட்டு ஒரு விதி எழுதிடலாம். எதுனா ஈறுபோதல். அப்போ இந்த விதி போகுதுன்னா வெம் கூட்டல் கதிர்னு வருது. அப்போ இங்கே நமக்கு அடுத்த மாற்றம் என்ன வரும்னா இந்த இம்மு இங்கா மாறணும். அப்போ முன் நின்ற மெய், முன் நின்றனா நின்றன்னு வந்துச்சுனாலே அதை வரும் நிலைமொழியில் பார்க்கணும். இங்கே முன்னாடி இருக்கிற மெய் இம் இருக்கு இல்லையா, அந்த இம் மெய் திரிதல், இம்மு இங்கா மாறுது அப்படிங்கிறது தான் முன் நின்ற மெய் திரிதல் அப்படின்னு இருக்கு. இதோட இந்த பகுதி முடிஞ்சது. நம்ம அடுத்த ஒரு பகுதியில் அடுத்த இதில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம். மாணவர்கள் தொடக்கம் முதலே படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் ரொம்ப எளிதாக படித்து விடலாம். தமிழிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது மிக மிக எளிது. வாழ்த்துக்கள்.